எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய முதல் படம் மகாபிரபு படத்துக்கு 100வது நாள் போஸ்டர் 100ஆம் நாள் அப்ப தந்தியில ஃபுல் பேஜ் விளம்பரம் குடுப்பாங்க. 100ஆம் நாள் விளம்பரம் பண்ணியிருக்காங்க சார். சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்ப அந்த 100ஆம் நாள் அவங்க ரசீது மட்டும் தான் குடுக்குறாங்க. புரொடியூசர் வந்து அப்ப அந்த விளம்பரம் குடுக்கல. இவங்க ரசீது மட்டும் குடுக்குறாங்க. அதான் விளம்பரத்த ஒரு தடவ வெங்கடேஷ்ட்ட காமிச்சிருங்க அப்படின்னு. அப்ப என்கிட்ட விளம்பரம் வந்துச்சு. நான் பார்த்தா அதுல தயாரிப்பு ஜி.கே. ரெட்டி பேர் இல்ல. மத்த எல்லாமே இருக்கு. அப்ப நான் வந்து அந்த அவங்க ரசிக மன்ற தலைவர கூப்பிட்டு, சார் அது தயாரிப்பு பேர் இல்ல. ஏங்க ரசிக மன்றம் விளம்பரம் குடுக்குதுங்க. அதெல்லாம் தயாரிப்பு பேர்லாம் வேணாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல சார் அப்படின்னு சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் அதுல தயாரிப்பு மிஸ் ஆயிருக்கு சார். சார் அவர் தான் சார் புரொடியூசரு. 100ஆம் நாள் அவர் பேர் வர வேண்டாமான்னு. உடனே அவரு, அப்படியா நான் கவனிக்கவே இல்ல வெங்கடேஷ். அதான் உங்கள்ட்ட காமிக்க நான் உடனே பேசுறேன்னு சொல்லி அத ஆட் பண்ணாரு. அவரு வந்து நினைச்சிருந்தா அப்படியே அதெல்லாம் வேணாமா அப்படின்னு அவங்க ரசிக மன்ற தலைமை சொல்லலாம். அந்த ஒரு எப்பவுமே அவர்ட்ட வந்து பேசும்போது நியாயத்த சொன்னா அதை ஏத்துக்குவார் சார். இன்னைய வரைக்கும் நானா வாலண்டியரா வண்டி ஏறுற மாதிரி சில விஷயம் அவருக்கு சொல்லுவேன். சார் இப்படி பண்ணலாம் சார், இது செய்யுங்க சார் அப்படிம்பேன். அவர் கேட்டுக்குவார் சார். அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறதும், நட்பு நம்ம நண்பர்கள் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதும். அது தவிர இன்னொரு என்ன, அவர்ட்ட ஒரு வெகுளித்தனம் இருக்கு சார். யாருக்குமே தெரியாது. சார் பார்க்க அப்படி இருக்காரே தவிர, சார்ட்ட ஒரு வெகுளித்தனம் உண்டு. அந்த வெகுளித்தனம் தான் அவருக்கே ஒரு மைனஸ். அவர் எல்லாரையும் நம்பிருவாரு. நான் சொல்லுவேன், சார் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க சார். எல்லாத்தையும் பேசாதீங்க சார். எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர்ட்ட. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறதால நமக்கு ரிலேஷன்ல பெருசா குளோஸ் கிடையாது. சினிமாலயும் பெருசா குளோஸ் கிடையாது. நடிகர்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுல கிடைச்ச ஒரே நண்பர் சரத் சார் தான்.